அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கட்சிப்பட்டி நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி வீரமுத்து அவர்களே, தமிழ்நாடு எங்கும் துளிர் இதழை மிக சிறப்பாக சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் பாலா அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரஹமத் அவர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்ட்ட அந்த கொஸ்டின் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக இது கொடுத்து உங்களை ஃபில் பண்ண சொன்னோம்? தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டுள்ள துளிர் இதழின் மாநில செயலாளர், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில செயலாளரும் துளிர் வாசகர் திருவிழாவை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள நம்முடைய தலைவர் எஸ்டி பாலா அவர்களையும் பள்ளியின் சார்பில் வருக வருகை என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக நமக்கெல்லாம் பாராட்டு சான்றிதழ் வழங்கி நம் மாணவர்களை பாராட்ட வருகை தந்துள்ள குழந்தைகள் நல முன்னாள் அலுவலரும் முன்னாள் வட்டார கல்வி அலுவலர், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய இரும்பு தூண்களில் ஒருவரும் ஐயா சதாசிவம் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுல நம்ம துளிர் வாசகர் திருவிழாவை நம்ம முறைப்படியாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆவணம் போட்டாலும் சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரிபிள் டிங்கிறது நம்ம துளிர் எக்ஸாம் என்னடா 6வது கொஸ்டின் உங்க அம்மா அப்பா என்ன படிச்சிருக்காங்க? 10வது படிச்சிருக்காங்களா, 12வது படிச்சிருக்காங்களா, பட்டதாரி படிச்சிருக்காங்க? அது அவங்க சீக்கிரம் ஃபில் பண்ணுங்க. அடுத்த ஆரம்பிப்போம். தங்களது பெற்றவங்க ஆமன் போடு, இல்லாதவங்க இல்லைன்னு போடு. போட்டா பாத்துக்க கூடாது, என்ன பிராக்கு பார்க்க கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல அறிவாளிகளாக வருவீங்க. இப்ப உங்களுக்கு சார் நாங்க வரும்போதே பஸ்ல வரும்போதே பேசிக்கிட்டோம், பசங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அந்த அடிப்படையில ஒரு அறிவியல் செயல்பாடு செய்வோமா? நீங்க வீட்டுல போய் செய்யணும். இந்த அறிவியல் செயல்பாடை முன்னாடியே செஞ்சதுதான். சரி, இப்ப வகுப்பறையில ஆசிரியர் ஒரு குழந்தைய கூப்பிட்டு இப்படி கண்ணை கட்டிட்டான்னு வச்சுக்கலையே, எல்லாரும் அந்த அங்கிட்டு பெராக்கு பார்த்தவன், என்ன அங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தவன், அடுத்தவனை கிள்ளவன், எல்லாரும் அப்படியே கவனிப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இப்ப ஆஹா தெரியல, அனுஷ்காவுடைய கண்ணை டீச்சர் சார் கட்டிட்டாங்க, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி கூர்மையா கேட்பீங்களா? என்ன காதை கூர்மைப்படுத்துவீங்களா? அதே மாதிரி கூர்மைப்படுத்திக்கங்க. அனுஷ்கா அதே அட்டென்ஷன் பண்ணுங்க. இப்போ அனுஷ்காவுக்கு நான் திங்கிறதுக்கு ஒரு பொருள் கொடுக்க போறேன், சாப்பாடு ஒன்று கொடுக்க போறேன். என்னப்பா யா நம்மளை கூப்பிடலையே சாரு, ஏதோ தெரியலையா, லட்டோ தெரியல, அல்லது ஜாங்கிரியா என்னன்னு தெரியல, சாக்லேட்டான்னு தெரியல, ஏதோ ஒன்று சாப்பிட கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எச்சி ஊறுதா உருளையா? ஆமா, சாப்பிட போறான் அப்படின்னு சொன்னாவே எச்சி ஊறும். சரி, இப்ப ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அனுஷ்காவுக்கு நான் கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத உங்களுக்கு காட்டுவேன். புரியுதா? ஏன்னா இதுக்கு தெரியாது, கண்ணை கட்டியாச்சு. நீங்க என்ன பண்ணணும், நான் காட்டக்கூடிய பொருளை அப்படியே கண்ணால பார்த்து மனசுல வச்சுக்கணும். நீ பாட்டுக்கா அங்க கடைசி இருந்து இது காதுல விழுகிற மாதிரி சார் லட்டு கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லக்கூடாது, அது காதுல விழுந்துடக்கூடாது. சரியா? இப்ப நான் என்ன தெரியுமா அனுஷ்காவுக்கு கொடுக்க போறேன், இதுதான் கொடுக்க போறேன். யாரும் சொல்லிடாத. ரைட்டா? ரைட். சொல்லு கண்ணு. இது பாருங்க எவ்வளவு நல்லா ஆ சொல்லுங்க.
என்னடா அது எச்சி ஊறவே இந்த துணியை வந்து ஒவ்வொரு பக்கமாக பண்ணிட்டு நல்லா இருக்கு இதெல்லாம் வேணும் சரியா? ஒரு அறிவியல் பத்திரிக்கை உங்கள் கையில் இருக்கு. நிறையா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வந்து எழுதின புத்தகம் அது. அதனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது தெரியறதுக்கு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரும் சரியா? அதனால் நீங்கள் தைரியமாக வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு சரியா? யார் வந்து யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் சரியா? பயன்படுத்திக்கணும். நல்லா வேகமாக வாங்க, நீங்களா வாங்க. முதல்ல யார் வருதோ அப்புறம் படிக்கிறதுக்கு ஈஸியாக வீடியோ எடு, பக்கத்தில் க்ளோஸில் போய் வீடியோ எடு. 484 கோடி ஆண்டுக்கு முன்பு சூரியனிலிருந்து நெருப்பு கோலமாய் பூமி வந்து வெடிச்சு சாதாரண தூசி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த தூசி வந்து சொல்லுது. அதுக்கு அழகா வந்து அப்படியா, எனக்கு நான் இதுவரை இதை படிச்சதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து உலகத்திலே முதல் உயிரினம் எது அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த தூசி கேட்குது. அதுக்கு அவங்க வந்து பச்சை பாசி தானே, அது பேர் கூட சைனோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதானே அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து ஆனால் அந்த தூசி சொல்லுது ஆமாம் அப்படி சொல்றது கரெக்டு தான், சைனோஸ் தான். அது வந்து தூசியில் உருவான சைனோசிஸ்லிருந்து மனிதன் உருவானா அப்படின்ட்டு அந்த தூசி சொல்லுது. அவன் வந்து நான் வந்து வெளிநாட்டில் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன், ஆனால் இதுவரை நான் அந்த அறிவியல் பற்றி படித்ததில்லை. இது சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து கிறிஸ்டியன் டாப்லர் அவங்கள பற்றி எழுதியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் வாழ்க்கையில் சொல்கிறேன். கிறிஸ்டியன் டாப்லர் வந்து 1803 நவம்பர் 29 வந்து பிறந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா
சால்ஸ்பர்க்கில் வந்து அங்கே வந்து பிறந்தாராம். அவர் வந்து கல்வேலை செய்கிற குடும்பத்திலிருந்து வந்த அவரை குடும்ப தொழிலாளர் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டதாம். இருப்பினும் அவருடைய உடல்நிலை குறைவு காரணமாக கல்வியை வந்து தொடர்ந்தாராம். வியன்னாவில் உள்ள பாலிடெக்னிக் நிறுவனத்தில் வந்து அவர் கணிதம், இயற்பியல், வானியல் இதெல்லாம் வந்து படித்தாராம். இப்போ அது வந்து வியன்னா தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக இருக்குதான். அதுக்கப்புறம் வியன்னா பல்கலைக்கழகத்திலிருந்து தனது கல்வியை வந்து தொடர்ந்தாராம். டாப்ளர் விளைவு என்றால் என்னன்னு அப்படி இருக்கான். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு கடந்து போகுது. அது அந்த சைரன் எதுக்காக இப்படி சுத்துது நீங்க எப்பயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? அது நெருங்கி வரும்போது சத்தம் அதிகமா இருக்கு. அதே அது தூரத்துல போயிடுச்சா ஏன் குறையுது? இதுக்கு இந்த சுருதி மாற்றத்தை தான் டாப்ளர் விளைவு என்று சொல்றாங்களாம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என் பெயர் மு. ஜெயஸ்ரீ. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விஞ்ஞானிகளின் சுட்டி கதைகள். முதலாவதாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1879ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் நாள் பிறந்தார். இவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி ஆவார். இயற்பியல் மற்றும் கணிதம் இவருக்கு மிகவும் பிடித்த பாடமாகும். ஐன்ஸ்டீன் ஒளி கண்டுபிடித்தார். இவர் ஒரு கத்தோலிக்க பாடசாலையில் சேர்ந்தார். இரண்டாவதாக தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் அமெரிக்காவில் உள்ள மிலன் என்ற ஊரில் பிறந்தார். அவர் சூழல் கண்டுபிடிப்பை மின்கம்பி போன்ற தசை தொடர்பான கருவிகளை ஆகும். மின்விளக்கு, பேட்டரி, வெளிநாடா, சிமெண்ட், காய்கறி, கிராமபோன் என இன்னும் பல பொருட்களை கண்டுபிடித்தார். வெற்றி என்பது 1% உத்வேகம். வெற்றி என்பது 1% உத்வேகமும் 99% உழைப்பும் என்பது இவரது அழகிய உண்மையாகும். 1879 உலகின் முதல் விளக்கை கண்டுபிடித்தார். எடிசன் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் அப்படியே டாபிக் போயிடுச்சு. இந்த புக்கு உனக்கு படிக்க முடியலா? அதை மட்டும் சொன்னா போதும். இந்த புக்கு வந்து படிக்கிறியா? படிச்சியா? அப்படின்ட்டான். வாங்கிட்டு குரூப் போட்டா சபரிகா நாம் கேட்டா இயேசுதான் சார் கொடுக்குறாரு. இங்கே ஒரு நோட்டு பயலு கண்டாயே ஒழுங்காரடே டொப்பி. நான் கிட்ட வா, சான்றிதழ் வரணும். அங்கே போகாத, இங்கிட்டு வாங்க. குரூப் போட்டு சான்றிதழ் வாங்க. பின்னாடி போவாங்க. அங்கிட்டு வா போயிட்டு வா. பங்கு விளையாட்டு பண்ணாத பங்கு
என்னடா பண்ற வீடியோ எடுத்துட்டா போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்கடா வீடியோ தான் எடுக்கிறேன். பாரு சாத்திக்கிட்டே சர்டிஃபிகேட் வாங்கடா. வீடியோ என்னடா ஒழுங்காடுறா வீடியோவை டீச்சர் வாங்க. வாங்க நின்னுட்டு டக்குனு அப்படியே குரூப் போட்டா கையாடுறா. குடியா இடியா இடியா இடியா. புறாவே வீட்டு வாங்குறேன் யோயோஸ் இந்த ஐடியா டக்குன்னு எடியா. இந்தாயா இந்தாயா இப்போதான் ஃபோட்டோ ஐயோ ஐயோ போங்க போங்க.